வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல தக்காளி கருப்புளுந்து சட்னி பண்ண போறோம். கருப்புளுந்து சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இதனுடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இது இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு மெத்துன்னு தோசையோட சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கருப்புளுந்து சட்னி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் இதில் 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 4 இருந்து 5 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் 5 சேர்த்துருக்கேன். மிதமான தீயில வச்சு இந்த மிளகாயும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். மிளகாய் வறுபட்டு பூண்டும் நல்லா வதங்கி வாசனை வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுத்து 4 டீஸ்பூன் கருப்புளுந்து சேர்க்குறேன். நான் உடைச்ச கருப்புளுந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் முழு கருப்புளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இந்த உளுந்து வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வரட்டும். அதே சமயம் உளுந்து கருகிடக்கூடாது. உளுந்து வறுபட்டுருச்சு. இதில் 5 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன். நான் சேர்த்துருக்கிற தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா 125 கிராம் இருக்கும். இது கூட ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம். கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி வதங்கி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு இது கூட 100 ml போல தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்திருக்கேன். இந்த சட்னி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தா இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுல உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். சட்னிக்கு வதக்கும் போது 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். அதனால இப்போ 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காய பவுடர். டேஸ்டான தக்காளி கருப்புளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.